இரண்டாவது அதிகாரம். வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரார் பாற்று. மழை தவறாது பெய்தலால் இந்த உலகம் உயிர்களெல்லாம் வாழ்ந்து வருகின்றது. ஆகையால் அந்த மழை உயிர்களுக்கு சாவா மருந்து அமிழ்தம் என்று சொல்லத்தக்கது என்று கூறுகிறார்கள். கதைக்கு வருவோமா? ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற பையன் இருந்தான். அவன் மிகவும் கேள்வி கேட்கும் பழக்கம் உள்ளவன். ஒரு நாள் அவன் அம்மா சாப்பாடு வைக்கும் போது கேட்டான், அம்மா, இந்த சோறு எங்கிருந்து வந்தது? அம்மா சிரித்து சொன்னாங்க, வயலிலிருந்து. அவன் மீண்டும் கேட்டான், வயலிலிருந்து எப்படி வருகிறது? அம்மா சொன்னாங்க, விவசாயி விதை போடுவார், மழை பெய்யும், அப்போ தான் பயிர் வளரும். கண்ணன் இன்னும் யோசித்தான். அடுத்த நாள் அவன் தாத்தாவுடன் வயலுக்கு போனான். அங்கே நிலம் வறண்டிருந்தது, பச்சை இல்லை. தாத்தாவிடம் அவன் கேட்டான், தாத்தா, ஏன் இப்படி இருக்கிறது? மழை வரதா, அதனால் பயிர் வளரும். மழை வரல, அதனால் பயிர் இல்லை. அப்போ தினமும் வானத்தை பார்த்து மழை எப்போ வரும் என்று காத்திருந்தான். கருமேகங்கள் சூழ்ந்தது. காற்று வீச ஆரம்பித்தது. பின்னர் மழை பெய்ய ஆரம்பித்தது. கண்ணன் குதித்து சந்தோஷப்பட்டான். சில நாட்களில் அதே வயல் பச்சையாக மாறியது. அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் தாத்தா சொன்னார், இப்போ புரியுதா? மழைதான் உலகத்துக்கு உயிர். அப்போது கண்ணன் புரிந்து கொண்டான். நாம் சாப்பிடும் உணவு, நாம் குடிக்கும் நீர் எல்லாம் மழையாலே தான் கிடைக்கிறது. அதனால தான் திருக்குறள் சொல்லுது, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர் பாற்று என்று. மழை உலகத்துக்கு அமிர்தம் போல முக்கியமானது. இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார், மழை தவறாது பெய்ய வேண்டும், இந்த உலக உயிர்களெல்லாம் சுபிட்சமாக வாழ வேண்டும். மழை நமக்கு உயிரானது, சாவா மருந்து அமிர்தம் போல சொல்லத்தக்கது. இந்த மழை இல்லை என்றால் பயிர்கள் வாடிவிடும். பயிர்கள் செழித்து வளர்ந்தால்தான் நெல் பயிராகும், காய்கறிகள் பயிராகும், எல்லா வகையான பயிர்களும் பயிராகும். அப்பொழுது நாம் தான் அந்த பயிர்களெல்லாம் சாப்பிட்டு நம் வாழ்க்கையில் வாழ முடியும். ஆதலால் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று. அப்போ இந்த உலக உயிர்களெல்லாம் வாழ்வதற்கு மழை தவறாது பெய்தல் வேண்டும். மழை பொய்க்கக்கூடாது. அவ்வாறு பொய்த்து விட்டால் நம்மால் நெல் பயிரிட முடியாது, காய்கள் பயிரிட முடியாது, மனிதன் வாழ்க்கையில் வாழவே முடியாது. ஆதலால் மழை என்பது உயிரானது, உரமானது, அமிர்தமானது. ஒரு பாயாசம் மாதிரி சொல்லலாம், ஒரு இனிப்பு. ஒரு அறுசுவை விருந்தில் ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னா எல்லா பதார்த்தம் இருந்தாலும் இந்த வடை பாயாசம் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் முழுமை பெறாது. அதே போல தான் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறியது, மழை தவறாது பெய்ய வேண்டும். அப்பொழுது பெய்தால்தான் கண்டிப்பாக நமக்கு சாவா மருந்து என்ற அமிர்தம் போல நம் வாழ்க்கை சுபிட்ச பெறும் என்று அர்த்தம்.